தத்து கொடுக்கறதுல வந்து அது வந்து பால அரிஷ்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ எதுக்காக அது மாதிரி செய்யறாங்கன்னா, அந்த குழந்தையோட ஜாதக ரீதியா சில காலங்கள் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு போய் இருக்கணும். கிராம சைட்ல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த பசங்களை திட்டுவாங்க, உன்னை தவிட்டுக்கு வாங்கணும்னு. தவிட்டுக்கு வாங்கணும்னா அது என்னன்னா தவிட கொடுத்து ஒண்ணு வாங்கலன்னு அப்படின்னு இல்லை. அந்த குழந்தைகள் எப்படி வந்து பிறந்த குழந்தை 9 நாள்ல தீட்டு கழிக்கணும்ன்ற ஒரு முறை இருக்கோ, அதே போல பால அரிஷ்டத்துல அந்த 16 மாசம் வரைக்கும் அந்த முறை இருக்கு. குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களோடைய உச்சி தலையில ஒரு நாடி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நாடி துடிப்பை தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்னதா ஒரு மைல்டா ஒரு ஃபிளஷ் மாதிரி தான். ஆனா அந்த இது எதனாலன்னா ஸ்கல் சூச்சர்ஸ்னு வாங்க. அதை வந்து ஸ்கல்ல உடைச்சா 3 பீஸ் தான் வரும். ஆனா குழந்தைங்கள 3 பீஸ் இருக்காது, 4-5 பீஸ் இருக்கும். அதனாலதான் பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய குளிக்க வைக்கும்போது தலையை மட்டும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. எக்ஸாம் நேரத்துல எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி படிச்சிட்டியான்னு கேட்கறது பதிலா அவங்க யூனிஃபார்ம், பேனா, பென்சில் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த நீங்க எடுத்து செய்யுங்க. என்னோட பையன் அங்க போறான், நான் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனா அவனுக்கு தைரியமா அவன் போகணும் அப்படின்னா பையனுடைய பேர்லயோ பொண்ணு பேர்லயோ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாக நம்ம போன எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா பாலகிருஷ்ணன் பத்தி பேசிட்டு வந்தோம் இல்லையா. இதுல எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பி அவங்க கூட்டிட்டு வருவாங்க. தத்து கொடுப்பது. இனி அந்த குழந்தைக்கு நீயே காவல் ஐயனே அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு பாலாரிஷ்டத்தை தவிடுபடியாக்கும். அதிலும் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆனுவல் எக்ஸாம் வந்துடுச்சு. எக்ஸாம் ஃபீவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்லா ஷைன் ஆகணும்னா அதற்கு ஏதாவது எளிமையான பரிகாரம் ஆனா வலிமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்தும் நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயா. இந்த நிகழ்ச்சி நம்ம 2 கேள்வியோட நம்ம வந்து பார்ட் பண்ணிக்கலாம் சார். முதல் கேள்வி என்னன்னாக்க, நம்ம போன எபிசோட்ல பாலாரிஷ்டம் பத்தி நீங்க நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. குறிப்பா குழந்தையோட அருணாக்குடியில ஒரு பவழம் வாங்கி போட்டு அதுவும் ஒரு ரக்ஷையாக, காவலாக, கவசமா இருக்கும்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி பிள்ளை வளர்ப்பாம் நிறைய சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட கால அளவு குறிப்பிட்ட நாள்ல தத்து கொடுக்குற மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தாக்க அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து தவிடுபடியாகும் அப்படின்னு நம்பப்படுது. இது உண்மையா? இது வந்து பரிகாரத்தில் வந்து இது பண்ண முடியாது. இது ஜனங்களுடைய மனசுக்கு வர ஒரு எண்ணம், நம்பிக்கை. ஆனா இது இந்த மாதிரி வந்து தத்து கொடுக்கறதுல வந்து அது வந்து பால அரிஷ்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ எதுக்காக அது மாதிரி செய்யறாங்கன்னா, அந்த குழந்தையோட ஜாதக ரீதியா சில காலங்கள் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு போய் இருக்கணும், அந்த குழந்தைய உடனே அம்மா வாங்கினாலோ அப்பா வாங்கினாலோ ஏதோ தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. சில நீங்க வந்து கிராம சைட்ல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த பசங்களை திட்டுவாங்க, உன்னை தவிட்டுக்கு வாங்கணும்னு வாங்க. தவிட்டுக்கு வாங்கணும்னா அது என்னன்னா தவிட கொடுத்து ஒண்ணு வாங்கலன்னு அப்படின்னு இல்லை. உன்னோட இதுக்கு அந்த அளவுக்கு தவிடு வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. திருப்பரம் கொன்ற ஏதோ ஒரு முருகர் கோவில்ல கூட இது ஒரு பரிகாரமா கூட செய்வாங்க இல்லைங்க சார்? அது பண்றாங்கன்னா அப்ப அந்த ஜாதக ரீதியா அந்த அமைப்பு இருந்தாதான் அதை நம்ம செய்ய முடியும். அதுக்காக எல்லா குழந்தையும் அது மாதிரி பண்ணிட முடியாது. அது வந்து நல்ல ஒரு பரிகாரம் கிடையாது. அந்த ஜாதகத்துல அந்த குழந்தைக்கு இந்த தோஷம் இருக்கு, இந்த மாதிரி வந்து தத்து கொடுத்து நீங்க வாங்கணும் அப்படின்னு இருந்தாதான் அதை நம்ம செய்யணுமே தவிர, பொதுவா என் குழந்தை பிறந்திருக்கு நான் போய் கொடுத்துட்டு எடுத்துட்டு வரேன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனா பால அரிஷ்டம்ன்றது வந்து அது தனி. அந்த குழந்தைகள் எப்படி வந்து பிறந்த குழந்தை 9 நாள்ல தீட்டு கழிக்கணும்ன்ற ஒரு முறை இருக்கோ, அதே போல பால அரிஷ்டத்துல அந்த 16 மாசம் வரைக்கும் அந்த முறை இருக்கு. அது எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். இந்த குழந்தைங்க பண்ணல, எல்லா குழந்தைங்க. ஏன்னா அதுதான் வந்து பால அரிஷ்டம் அப்படின்னா என்ன தெரியும்னா 8 விதமான தோஷங்களை குழந்தைங்களுக்கு போக்கணும். அது ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களோடைய உச்சி தலையில ஒரு நாடி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நாடி துடிப்பை தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்னதா ஒரு மைல்டா ஒரு ஃபிளஷ் மாதிரி தான். ஆனா அந்த இது எதனாலன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல் வந்து குழந்தைக்குள்ள கனெக்டிவிட்டியே ஆகிட்டு இருக்கும். அது மூடின பிறகுதான் அந்த ஸ்கல்லே ஃபுல்லா ஃபார்ம் ஆகும். நமக்கு இன்னைக்கு வந்து இந்த முகத்துல தலையில பார்த்தோம்னா மேல வந்து மண்டோட எடுத்தோம்னா 3 ஃபார்ம் தான் தெரியும். அதான் சொல்லுங்க 3 கிரேட்டர்ஸ் வாங்க, இல்லைன்னா வந்து ஸ்கல் சூச்சர்ஸ் வாங்க.
அதை வந்து ஸ்கல்லை உடைச்சா 3 பீஸ் தான் வரும். ஆனால் குழந்தைங்களை 3 பீஸ் இருக்காது, 4-5 பீஸ் இருக்கும். அதனால தான் பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய குளிக்க வைக்கும்போது தலையை மட்டும் நல்லா தேய்ச்சி குழிப்பாட்டுவாங்க. ஏன்னா வந்து தலை அப்பதான் ரவுண்டா வரும். ஏன்னா அந்த கிரேட்டர் சூச்சர்ஸ், ஸ்கல் சூச்சர்ஸ், அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல வந்து அது எல்லாம் ஜாயின் ஆகும். அது வரைக்கும் தனித்தனி ஃப்ளஷ் மாதிரி தான் இருக்கும், ஹார்டு ஃப்ளஷ். அது ஸ்கல்லு வந்து போன் கிடையாது, ஹார்டு ஃப்ளஷ்ஷாக தான் இருக்கும். அது ஒரு 1 இயர் கழிச்சு தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த உச்சி மூடும். அந்த உச்சி மூடும் போது தான் அந்த தலை வந்து ஒரு ஃபார்முக்கு வரும். இதுதான் வந்து சயின்ஸ்ல இருக்கிற விஷயங்கள். ஆனா நம்மளோட சம்பிரதாயத்துல அது ஒரு ப்ரொசீஜராகவே வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிறந்த குழந்தைய, இப்போ சைனாலாம் பார்த்தேன்னு 2 வயசு 2 மாசம் 3 மாசம் இருக்கிற குழந்தைய வந்து தண்ணியில போட்டு தானா நீந்த ஆரம்பிச்சிடும். ஆமா சார். ஏன் நீந்துதுன்னா ஏற்கனவே 10 மாசம் அதுதான் அது பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால எடுத்து தண்ணியில போட்டோன்னு இது பண்ண. அதனால தான் குழந்தைங்க வந்து தண்ணியில விட்டு ஆடுற காரணமே அதுதான். எல்லா குழந்தைங்களும் சரி தண்ணியில விட்டுருங்களேன், அவங்களுக்கு வேர்ல்டே அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறதே தண்ணியில தான். ஏன் அந்த தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தெரியுதுன்னா, ஏற்கனவே உள்ள இருக்கிற தண்ணியும் ஒரு டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். கர்ப்பத்தில் இருக்கிற தண்ணி அப்படி இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அசிடிட்டி. அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்கலைன் அசிடிட்டி ஃபார்ம்ல இருக்கிற அந்த தான் அந்த தண்ணி, நீர்க்குடம். அப்படிப்பட்ட இதுலேருந்து வெளில வரும்போது அந்த குழந்தைக்கு சாதாரணமாக ஒரு டப்ல தண்ணியில் விட்டோம்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால இந்த தத்து கொடுக்கறது அப்படின்றது அது ஜாதக ரீதியாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம பொதுவாக அதை செய்யக்கூடாது. ஆனால் பால அரிஷ்டம்ன்றது பொதுவாக எல்லாருமே தன் குழந்தைங்களுக்கு செய்யலாம். ஓகே சார், இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம் சார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க எல்லாம் நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் எழுதும்போது ஒரு பயம் வருது, ஒரு படபடப்பு வருது இல்லைங்களா? அதில் வந்து படித்ததே மறந்து போகிற நிலையும் வருது சார். இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு சொல்லுங்க சார். இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் பயப்படுறாங்க அப்படின்னா எல்லா பெற்றோர்களும், நான் இப்பயும் சொல்றது, குழந்தைகள் சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எக்ஸாம் நேரத்தில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிட்டியான்னு கேட்குறது பதிலாக அவங்க யூனிஃபார்ம், பேனா, பென்சில், இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த நீங்கள் எடுத்து செய்யுங்க. பசங்க வந்து அந்த விஷயத்தை தான் மறந்துட்டு போவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இந்த கொஷின்ஸ் படிச்சிட்டியா, இதெல்லாம் விட்டுட்டியா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு கேட்கும் போது நான் படிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹரிபரியில் அதெல்லாம் விட்டுருவாங்க. அது வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவன் போகிற நேரத்தில் பாயா கேர்லோ போகிறது, ஹால் டிக்கெட் வச்சுருக்கானா, பென் இருக்கா, பென்னில் ரீஃபில் இருக்கா, மேக்ஸ் எக்ஸாமாக ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்கானா, பேட் வச்சுருக்கானா, இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக பாருங்கள். இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து தான் எதை பயன்படுத்துகிறன்ற பொருளை விட்டுட்டு போகாமல் தைரியமாக போவோம். இது பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? இது பேசிக்கா பண்ணும். அடுத்தது, என்னோட பையன் அங்கே போறான், நான் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் அவனுக்கு தைரியமா அவன் போகணும் அப்படின்னா பையனுடைய பேர்லயோ பொண்ணு பேர்லயோ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு வந்து மாலை சாத்தணும், வடை சாத்தணும், அவன் நல்ல மார்க் எடுத்து, இதெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம். ஒரே ஒரு பிரார்த்தனை, என்னோட பையனோட எக்ஸாம் இந்த டேட்ல இந்த டேட் ஸ்டார்ட் ஆகுது, அது என்னன்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்க பையன் டைம், இதெல்லாம் எக்ஸாம் முன்னாடியே பண்ணுங்க. அந்த நேரத்தில் போயிட்டு பையனையோ பொண்ணையோ கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லையும் நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு அவனோட டைம் டேபிளில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் அவனோட பெயர், ராசி, நட்சத்திரம் எழுதி மனசார, பையன் வேண்டிக்கிறானோ இல்லையோ, நீங்கள் நல்ல மனசார இதுதான் என்னோட பையனுடைய லிஸ்ட்டு, எக்ஸாம் டைம் டேபிள், இந்த டைம் டேபிள்லாம் அவன் போய் எக்ஸாம் எழுத போகிறான். நீங்கள் அந்த நேரத்தில் எங்கேருந்து வருவீங்களோ தெரியாது, பறந்து வருவீங்களோ, நடந்து வருவீங்களோ, இல்லை பக்கத்தில் உட்காருவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு நம்பிக்கையா நல்லபடியா எந்த பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சிருந்தோம். அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து அந்த செந்தூரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து மறக்காம ஃபாதராக இருந்தாலும் சரி மதராக இருந்தாலும் சரி போகும்போது நெத்தியில் இட்டுட்டு அனுப்புங்க. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்து பறந்து வந்து எப்படி ராமருக்கு சீதை கிட்ட போயிட்டு அவருடைய அந்த மோதிரத்தை கொடுத்த மாதிரி பசங்களுக்கு வந்து அவர் வந்து பக்கத்துல இருந்து சொல்லுவார். அப்போ பசங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஒரு 9 தடவை ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், இந்த மாதிரி 9 தடவை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம்.
இதை வந்து என்னன்னா யார் வேணா சொல்லலாம், இந்த மதத்தினர் மட்டும்தான் சொல்லணும்ல, இந்த மேல நம்ம சொல்றதுல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும், அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிச்சயமா சார். இது வந்து ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னாக்கா சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குதே சார், அவங்கள என்னதான் சார் பண்றது? படிக்கவே மாட்டாங்கன்றது வந்து அவங்களோட ஜாதக ரீதியா கிரகங்கள் அமைப்பு எப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாமே நாங்கள் வந்து என்ன, நாங்களாம் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால தான் திருப்பி ஜாதக கட்டத்தை சொல்கிற காரணம்னா அதுதான் அவனோட விதி. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10th எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட லட்ச பசங்க எழுதுறாங்க, ஏன் ஒரே ஒரு டாப்பர் வரணும்? நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 500க்கு 500 எடுக்கிறாங்க, ஒருத்தர் 499 எடுத்திருப்பான், ஒரு மார்க் எங்கே போச்சு? ரொம்ப டாப்பாக இருப்பாங்க கிளாஸில், 300 மார்க் எடுப்பாங்க. அது என்ன காரணம்? இதெல்லாம் அந்த நாட்கள்ல இருக்கிற காலங்கள் தான். இதுக்காக வந்து நம்ம யாருமே வந்து எந்த குழந்தைங்களும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நிச்சயமா சார், குறை சொல்ல வேணாம். அதற்கு வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஏதாவது பரிகாரம் வழிபாட்டு முறைன்னு இருக்கும் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எவ்வளவு கவலைப்படுறோங்க. இதற்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா? குறிப்பாக அவங்க வந்து ஆன்சர் ஷீட்ல எழுதிட்டு நல்ல ஃபிளையிங் கலர்ஸோட காம்படிட்டிவ் எக்ஸாமை தைரியமா போய் அட்டென்ட் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அவங்களுக்கு வந்து நல்ல சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கும் ஏதாவது வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் வீட்லயே பண்ற மாதிரி ஆனா வலிமையான முறைகள்னு இருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.